ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தால் தான் கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ டக்குன்னு ஒரு வெள்ளம் வருது, வெள்ளம் வந்துச்சுன்னா இப்போ அங்கே இருக்கிற சிஎம் வந்து எல்லா ஊருக்கும் போக முடியாது. அங்கே இருக்கிற பிரசிடென்ட் தான் இப்போ வெள்ளம் வருதுன்னா அந்த வெள்ளம் வரதுக்கு முன்னாடி வடிகால் இருக்கும், அந்த வடிகால் தூர் வரணும். அந்த வடிகால் தூர் வர்றதுக்கு 100 நாள் வேலைன்னு ஒன்று இருக்குது. மகாத்மா காந்தி அந்த 100 நாள் மக்களை வச்சு கால்வாய் தூர் வரணும். என்னதான் மக்கள் கொஞ்சம் தூர் வரலன்னா நம்ம ஜேசிபி வச்சு தூர் வரணும். அந்த வெள்ளத்தை மக்கள் எல்லாம் ஒரு சேஃபான இடத்துக்கு தங்க வைக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு போடணும். அதே மாதிரி வீடு இல்லாதவங்களுக்குலாம் கூரை வீடு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வீடு கிடைக்கணும். அதுக்கு முன்னாடி கலையில் வீடு கட்டுறது திட்டம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து IAY இருந்துச்சு. ஒரு டைமும் தானே வீடு வழங்கும் திட்டம், தானே வீடு வர தானே வீடு வழங்கும் IAY தானே, அதுக்கப்புறம் பசுமை வீடு, அதுக்கப்புறம் இப்போ கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் ஃபஸ்ட் இருந்துச்சு. இப்போ KK அப்படின்னு அதாவது அந்த வீட்டுக்கு தகுதியானவங்க எப்படின்னா அவங்க வந்து கூரை வீட்டில் வசிக்கணும், அந்த ஊராக இருக்கணும், அவங்களுக்கு ஆதாரம் இருக்கணும், அந்த இடம் வந்து அவங்க பேரில் பட்டா இருக்கணும். சப்போஸ் கூட்டு பட்டாவாக இருந்துச்சுன்னா வந்து எங்கள் தம்பி தான் எங்களுக்கு கட்டிக்கிறதுக்கு எனக்கு ஆட்சி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு NOC இதுதான் அந்த ஓட்டு வீடு டேமேஜ் ஆகிற வீடாக இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம். அவங்க வந்து அதுக்கு முன்னாடி பயனடைந்தவங்களா இருக்கக்கூடாது. இப்போ நான் அம்மா எனக்கு